வரலாறு தன்னைத்தானே திரும்ப திரும்ப எழுதி கொள்ளும்னு சொல்லுவாங்க. 2026 அது கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கு. 4 வருஷமா யுக்ரைன் மண் ரத்தத்துல நனைஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா இந்த போர் இப்போ யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை இல்ல. இது கிரேட் பவர் காம்படிஷன், அதாவது வல்லரசுகளுக்கு இடையிலான ஒரு நேரடி யுத்தம். 2026 தொடக்கம் உலக அரசியல்ல ஒரு தீர்க்கமான காலகட்டம். ஒரு பக்கம் அமெரிக்கா தன்னோட பொருளாதார பலம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் கூட்டணிகள் மூலமா ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாறிட்டு இருக்கு. மறுபக்கம் ரஷ்யா பொருளாதார தடைகள், ராணுவ இழப்புகள்னு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நான் இன்னும் வீழலன்னு அணு ஆயுதங்களோட மல்லுக்கட்டி நிக்குது. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் ராணுவ ஒப்பீடு இல்ல. இது 2026 ரியாலிட்டி ரிப்போர்ட். அமெரிக்காவின் 900 பில்லியன் பட்ஜெட் வெர்சஸ் ரஷ்யாவின் போர் பொருளாதாரம். வானத்த ஆளும் F-35 வெர்சஸ் கடலுக்கு அடியில் பதுங்கும் யாசன் எம் நீர்மூழ்கிகள். மனித வீரர்கள் வெர்சஸ் ரோபோட்கள். உண்மையிலேயே 2026 யார் பலசாலி? ரஷ்யா ஒரு விழுந்து போன ராஜ்யமா, இல்ல அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க காத்திருக்கும் ஒரு ஆபத்தா? வாங்க டேட்டா மூலம் உண்மையை உடைப்போம். எந்த ஒரு போரையும் தீர்மானிக்கிறது துப்பாக்கி இல்ல, அந்த துப்பாக்கியை வாங்க தேவையான பணம். 2026 நிதியாண்டுல அமெரிக்கா ஒரு இமாலய சாதனையை செஞ்சிருக்கு. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்ட தேசிய பாதுகாப்பு அங்கீகார சட்டம், அதாவது NDAA மூலம் ஒதுக்கப்பட்ட தொகை $900 பில்லியன் அதிகம். இத சாதாரணமா நினைக்காதீங்க. இது பல நாடுகளோட மொத்த GDPயை விட அதிகம். அமெரிக்கா என்ன சொல்ல வருதுன்னா, பீஸ் த்ரூ ஸ்ட்ரெங்த், அதாவது என்ன பார்த்தாலே எதிரிக்கு பயம் வரணும், அப்போதான் அமைதி நிலவும்ங்கிற பாலிசி. ஆனா மாஸ்கோவோட நிலைமை என்ன? ரஷ்யா இப்போ ஒரு வார் எக்கானமில ஓடிட்டு இருக்கு. அதாவது ஒரு வீட்ல சாப்பாட்டுக்கு காசு இல்லனாலும் துப்பாக்கி வாங்க கடன் வாங்குற நிலைமை. ரஷ்யா தன்னோட மொத்த அரசு செலவுல 40% பணத்தை ராணுவத்துக்கே கொட்டுது. கல்வி, மருத்துவம், ரோடு வசதி, இதுக்கெல்லாம் நிதி வெட்டப்பட்டு எல்லாமே போருக்கு திருப்பப்படுது. ரஷ்யா பெட்ரோல் மற்றும் கேஸ் விற்பனையை நம்பி இருக்கு. ஆனா 2026 அமெரிக்காவே அதிக எண்ணெய் உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சதால ரஷ்யாவின் வருமானம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்கு. சுருக்கமா சொன்னா, அமெரிக்கா தன்னோட பாக்கெட் மணியை செலவு பண்ற மாதிரி ராணுவத்துக்கு செலவு பண்ணுது. ஆனா ரஷ்யா சோத்து பானையை வித்து சண்டை போடுது. இது நீண்ட காலத்துக்கு ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும் களத்துல இறங்கி சண்டை போட மனுஷங்க வேணும். போன வருஷம் வரைக்கும் அமெரிக்காவில் இளைஞர்கள் ராணுவத்துல சேர தயங்கினாங்க. ஆனா 2026 ஒரு மேஜிக் நடந்திருக்கு. அமெரிக்க ராணுவம், கடற்படை, விமானப்படைன்னு எல்லாமே அவங்களோட ஆட்சேர்ப்பு இலக்குகளை 100% பூர்த்தி செஞ்சுட்டாங்க. எப்படி? 4% ஊதிய உயர்வு, நவீன வசதிகள், வீரர்களின் குடும்பத்துக்கு பாதுகாப்புன்னு அமெரிக்கா அள்ளி வீசி இருக்கு. இப்போ அமெரிக்கா கிட்ட 4,54,000 ஆக்டிவ் ஆர்மி சோல்ஜர்ஸ் தயாரா இருக்காங்க. இப்போ ரஷ்யா பக்கம் திரும்புவோம். இங்க நிலைமை ரொம்ப சோகம். யுக்ரைன் உளவுத்துறை தகவல் படி 2025 மட்டும் ரஷ்யா இழந்த வீரர்கள் எண்ணிக்கை 4,18,000. இது ஒரு மிகப்பெரிய பேரழிவு. ரஷ்யாவில் இளைஞர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. இதை சமாளிக்க புட்டின் எடுத்த முடிவுதான் உலகத்தையே அதிர வச்சிருக்கு. வடகொரிய துருப்புக்கள், ஆமா, சுமார் 15,000 வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவுக்காக சண்டை போட வந்திருக்காங்க. ஒரு காலத்துல உலகத்தையே மிரட்டுன செஞ்சேன இன்னைக்கு ஆள் பத்தாம அண்டை நாடு கிட்ட கடன் வாங்குற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது ரஷ்யாவின் பலமா, இல்ல பலவீனத்தின் உச்சமா? தரைப்படை போர்னு வந்தா ரஷ்யா தான் கிங் ஆஃப் டேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 2026 அந்த கிரீடம் உடைஞ்சு போச்சு. ரஷ்யா இதுவரைக்கும் 13,000க்கும் மேற்பட்ட டேங்கிகள் மற்றும் கவச வாகனங்களை இழந்திருக்கு. நவீன் T-90 டேங்கிகள் காலியானதால 1950களில் மியூசியத்தில் இருக்க வேண்டிய T-62, T-55 டேங்கிகளை எல்லாம் பெயிண்ட் அடிச்சு போர்க்களத்துக்கு அனுப்புறாங்க. அதே நேரம் அமெரிக்கா ஆர்மி F-2 த்ரான்ஸ் திட்டத்தின் கீழ் வேற லெவலுக்கு போயிட்டாங்க. இவங்க இப்போ ஹியூமன் மிஷின் டீமிங்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. அதாவது ஒரு வீரர் களத்துல போனார்னா அவருக்கு துணையா ஒரு ரோபோட்டிக் நாய் அல்லது ஒரு ஆளில்லா வாகனம் முன்னாடி போகும். இது வீரர்களின் உயிரை காக்குது. ரஷ்யா எண்ணிக்கையை நம்புது, அமெரிக்கா தரத்தை நம்புது. நவீன போர்ல தரம்தான் ஜெயிக்குங்கிறதுக்கு யுக்ரைன் போரே சாட்சி. வானத்துல யாரு ராஜா? இந்த கேள்விக்கு 2026 ஒரே ஒரு பதில்தான்,
அமெரிக்கா. லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் போன வருஷம் மட்டும் 191 F-35 விமானங்களை தயாரிச்சு சாதனை படைச்சிருக்காங்க. உலகம் முழுக்க இப்போ 1300க்கும் மேல F-35 விமானங்கள் பறக்குது. இது வெறும் விமானம் இல்ல, இது ஒரு ஃப்ளையிங் டேட்டா சென்டர். எதிரி ரேடார்ல சிக்காம அவங்க இருப்பிடத்தை துல்லியமா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும். ரஷ்யாவோட கதை என்ன? அவங்க ரொம்ப பெருமையா பேசின Su-37 5ஆம் தலைமுறை விமானம் மொத்தமாவே 30 முதல் 32 வரை கைவசம் இருக்கு. உற்பத்தியே பண்ண முடியல. அதனால ரஷ்யா இப்போ மலிவான ஷாஹெட் ட்ரோன்களை நம்பி இறங்கி இருக்கு. இது டொயோட்டா காருக்கும் ஃபெராரி காருக்கும் நடக்கிற போட்டி மாதிரி. ஆனா உண்மையான போர் நடக்கிறது பூமிக்கு மேல, விண்வெளியில. அமெரிக்கா ஸ்பேஸ் ஃபோர்ஸ் மூலமா மெடோலாண்ட்ஸ் என்ற ஜாமர் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இது நினைச்சா ரஷ்ய ஏவுகணைகளை வழிநடத்துற சேட்டலைட் சிக்னல்களை துண்டிக்க முடியும். கண்ணை கட்டி காட்டுல விட்ட கதையா எதிரிகளை மாத்த முடியும். இவ்வளோ நேரம் அமெரிக்காவோட புகழ பாடினோம். ஆனா அமெரிக்காவையே நடுங்க வைக்கிற ஒரு விஷயம் ரஷ்யா கிட்ட இருக்கு. அதுதான் யாசன் M கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள். ரஷ்யாவின் கப்பற்படை பலவீனமா இருக்கலாம், ஆனா அவங்க நீர்மூழ்கி கப்பல்கள் உலகத்தரம் வாய்ந்தவை. இவ ரொம்ப சைலண்ட். கடலுக்கு அடியில பல மாசங்கள் பதுங்கி இருக்கும். எதுக்கு தெரியுமா? அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரைக்கு மிக அருகில் வந்து வாஷிங்டன் டிசியை சில நிமிடங்களில் தாக்கும் வல்லமை இதுக்கு இருக்கு. இதுதான் ரஷ்யாவின் உண்மையான ட்ரம்ப் கார்டு. அடுத்தது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், அதாவது ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகம். இதுல ரஷ்யா தான் ஃபர்ஸ்ட் மாஸ் காட்டினாங்க. ஆனா 2026ல அமெரிக்கா டார்க் ஈகிள் ஏவுகணை மூலமா அந்த இடத்தை பிடிச்சிட்டாங்க. ஆனாலும் ரஷ்யா கிட்ட இருக்கும் 5000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் தான் அவங்கள இன்னும் ஒரு வல்லரசா காப்பாத்திட்டு இருக்கு. நான் தோத்தா உலகத்தையே அழிப்பேங்கிற அந்த ஒரு மிரட்டல் தான் அமெரிக்காவை நேரடி போர்ல இருந்து தடுத்துட்டு இருக்கு. 2026 முழுமையான ரிப்போர்ட் இதுதான். ஒரு கன்வென்ஷனல் வார், அதாவது அணு ஆயுதம் இல்லாத போர் நடந்தா அமெரிக்கா ரஷ்யாவை நசுக்கிவிடும். பொருளாதாரம், டெக்னாலஜி, ஆள்பலம்னு எல்லாத்திலையும் அமெரிக்கா 10 படி மேல இருக்கு. ரஷ்யா ஒரு வீழ்ச்சி அடையும் சக்தி, ஆனா ஒரு காயப்பட்ட மிருகம்தான் ரொம்ப ஆபத்தானது. ரஷ்யா கிட்ட இழக்க ஒண்ணும் இல்ல. வடகொரிய கூட்டு அணு ஆயுத பலம் மற்றும் இணையவழி தாக்குதல்கள் மூலமா அவங்க உலக அமைதிக்கு தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தலாவே இருப்பாங்க. இறுதியா 2026 நமக்கு கத்துக் கொடுக்கும் பாடம் என்ன? வலிமைங்கிறது ஆயுதத்துல இல்ல, அறிவியல்ல இருக்கு. அமெரிக்கா எதிர்காலத்துக்காக முதலீடு செஞ்சாங்க, ஜெயிச்சாங்க. ரஷ்யா கடந்த காலத்துல வாழ்ந்தாங்க, தேங்கி நிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரஷ்யா நேட்டோ போர் வெடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான, அறிவுக்கு வேலை கொடுக்கிற, எதிர்காலத்தை கணிக்கிற வீடியோக்கள் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.